ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கருவியான பறையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கற்காலத்தோட முதல் தகவல் தொடர்பு சாதனமாக இந்த பறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. திருவிழா, போர் அறிவிப்பு, சமூக அறிவிப்பு, ராஜாக்களின் வருகையை தெரிவிக்க கூட இந்த பறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் பறையை பற்றியும் பறை இசையை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பறை அடித்தவர்கள் பறையர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. என்னதான் பறை இசை சமூக விழாக்களில் முன்னிலை வகித்தாலும் காலப்போக்கில் சாதியின் சூழ்ச்சி காரணமாக பறை பின்தள்ளப்பட்டு இறுதி சடங்குல மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. ஆனா சமீப காலமாக பறை மீண்டும் ஒலிக்க தொடங்கியிருக்கு. இன்று இளைஞர்கள் பறையை இசைக்க முன் வந்தனர். பறை இசைக்குழுவை உருவாக்கி பள்ளி நிகழ்வுகள்ல, திரைப்படங்கள்ல, கோவில் திருவிழாக்கள்ல பறை மீண்டும் கம்பீரமாக ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. பறை இசை கருவி மட்டும் இல்ல, ஒரு சமூகத்தினரோட உரிமையை மீட்டெடுக்கும் ஒரு குரல். பறை என்னைக்குமே தமிழர்களின் மரியாதைக்குரிய ஒரு அடையாளம்.